Hello friends, assalamu alaikum. Welcome to my channel Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்ல பாத்ரூம்ல யூஸ் பண்ணக்கூடிய மக் அந்த பக்கெட்லாம் ரொம்ப கரையா அழுக்கா இருக்குது, உப்பு கரையா இருக்குது அப்படினு சொன்னா ஒரே ஒரு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியா சூப்பரா எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். பாத்ரூமில் டாய்லெட் இருக்கக்கூடிய பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையாகிறதுக்கு காரணம் வந்து எனி டைம் வந்து அதில் தண்ணி நின்றுட்டே இருக்கும், ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாசி பிடிக்கிறது, அந்த உப்பு கரை படிஞ்சு போகிறது இந்த மாதிரிலாம் ஆகுது. பாருங்கள் இந்த பக்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழுக்காக இருக்கக்கூடிய இந்த பக்கெட் தான் இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து மேலெலாம் வந்து உப்பு கரை படிஞ்சு போயிருக்கு, உள்ளெலாம் நல்லா பாசி பிடிஞ்சி ஒரு மாதிரி லேயர் மாதிரி வந்து படிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த மக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மக் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ நான் இப்போ தண்ணியில் நனைச்சி எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள் ரொம்ப வந்து அந்த பாசியெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி நல்ல உப்பு கரெல்லாம் படிஞ்சு போயிருக்கு. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரே ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல புளிச்சு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தயிர். இந்த தயிர் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு, ரொம்ப புளிச்சிடுச்சு, நான் மறந்துட்டேன். ஸோ வந்து இந்த தயிரை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு முறை இந்த மாதிரி வாஷ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது கூட நான் கலந்துருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இது கூட கலந்துக்கலாம். வெறும் தயிர்லேயே நீங்கள் நல்லா புளிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து அந்த ஆப்ப சோடா கலக்கிறதுனால அந்த உப்பு கரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்காக தான் அது கலக்கிறோம். அது கலக்காமல் கூட நீங்கள் அப்படியே வந்து நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணலாம். இதுக்கு நம்ம அந்த இரும்பு நார்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம நார்மலாக வந்து டிஷ்வாஷ் பண்ணுற இந்த ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் வந்து அழுத்திலாம் தேய்க்கல, நார்மலாக தான் தேய்க்கிறேன். அதுலேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இதில் நுரெல்லாம் வராதுங்க, நல்லா அழுக்கு கரெல்லாம் போகும். ஆனால் உங்களுக்கு நுரை வராது, ஏன்னா நம்ம இதில் டிஷ்வாஷ் லிக்விடோ அல்லது பாத்திர கழுவுற சோப்போ எதுவுமே நம்ம சேர்க்கல. இது கூடவே நீங்கள் பாத்திர கழுவுற சோப்பை போட்டு கூட தேய்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்ஸு பாத்திர கழுவுற சோப்போ அல்லது டிஷ்வாஷ் லிக்விடோ வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல புளிச்ச தயிர் கூட நம்ம ஆப்ப சோடா கலக்கும்பொழுது அது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா நுரைச்சி வரும். அந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நமக்கு இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே வந்து அந்த அழுக்கு கரை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரும், ரொம்பவே யூஸ் ஆகும். இதை வச்சு பாத்ரூம் பக்கெட்டு மக்கு மட்டும் இல்லாமல் அழுக்கு கரை படிஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான பிளாஸ்டிக்ஸையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியுங்க. அதே மாதிரியே இந்த பைப்பெல்லாம் இருக்குது இல்லையா, சில்வர் பைப்பு, பிளாஸ்டிக் பைப்பு, அதெல்லாம் வந்து ரொம்ப கரை படிஞ்சிருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் இதை வச்சு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணியாச்சு. ரொம்பலாம் நான் அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்கல, லைட்டாக தான் வாஷ் பண்ணேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா, பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு. நீங்கள் இன்னொரு முறை சோப் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா பளிச்சுன்னு செம்மையாக இருக்குங்க, புதுசு மாதிரி. ஸோ இப்போ நம்ம அடுத்தது அந்த பக்கெட்டையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அடியிலலாம் ஒரு மாதிரி அழுக்கழுக்காக படிஞ்சு போயிருக்கு, சைடில் பார்த்தீங்கன்னா உப்பு படிஞ்சு போயிருக்கு, அவுட் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கரையாக இருக்குது. இதையும் நம்ம வந்து இந்த தயிரும் பேக்கிங் சோடாவும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்க்கலாம். நீங்கள் தயிர் மட்டுமே புளிச்சு போயிருந்துச்சுன்னா அதை மட்டும் வச்சு தேய்ச்சா கூட போதுங்க. நீங்கள் ஆப்ப சோடா கலக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஆப்ப சோடா கலக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உப்பு கரை படிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வரும். அதுக்காக தான் நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். அதே மாதிரி எப்போதுமே நம்ம இந்த பிளாஸ்டிக் பக்கெட்ஸு, பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பால் க்ளீன் பண்ணவே கூடாதுங்க. நிறைய பேர் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பால் ஈஸியாக கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்துட்டு அதில் மறுபடியும் போய் அழுக்கு கரெல்லாம் படிய ஆரம்பிக்கும். அதை வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், க்ளீன் பண்ணவே முடியாதுங்க. ஸோ வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ இது மேலே வந்து லைட்டாக நான் தண்ணி மட்டும் தான் ஊற்றுறேன் பாருங்கள், கை வச்சு நான் தேய்க்கலாம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து அந்த தயிரும் இந்த பேக்கிங் சோடாவும் சேர்த்ததை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்து தண்ணி ஊற்றி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த பக்கெட்டும் மக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.